கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 109:30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். ஆபிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நமக்கு அதிக நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். ஒருவேளை இன்றைய நாட்களிலே நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பட்டியலிட்டு பார்த்தால் அவர் செய்த நன்மைகள் தான் அதிகமே தவிர நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் குறைவாகத்தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க வாழ்வில் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் உடைத்தெறிவார். துதிப்பதற்கு கடினமாக இருக்கும். ஏனென்றால் நாம் இழந்து போனதை சத்ரு நமக்கு ஞாபகப்படுத்துவான். ஆனால் இழந்து போனதிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி உயர்த்தின இடத்தை நாம் நினைத்து தேவனை துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். கசப்பை நினைத்து கொண்டு வருந்துகிறீர்களா? எத்தனையோ இனிப்பான காரியங்களை தேவன் நம் வாழ்விலே செய்திருக்கிறார். அதை நினைத்து நாம் துதிப்போம். ஒருவேளை எத்தனையோ பேர் இன்று நம் நடுவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு தயவாய் நம்முடைய ஜீவனை நமக்கு பாராட்டி கொடுத்திருக்கிறார். எனவே நமக்கு தயவு பாராட்டியுள்ள தேவனை நினைத்து நாம் துதிப்போம். துதித்து கொண்டே இருப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை மகிழ பண்ணுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.